ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் இதை பற்றினதான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி முழுவதுமாக இந்த காரியம் வைரலாக எல்லா சேனல்ஸ்லேயும் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம்? ஸோ சென்னையில் அசோக் நகர் என்கிறதான ஒரு இடத்துல இருக்கிறதான கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஸ்கூல், அங்கே நடந்ததான ஒரு விஷயத்தான் எல்லாத்துக்குமே காரணம். அங்கே என்ன நடந்தது? அது ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் நடந்ததான அந்த விஷயத்தை, அதன் பின்னணியை நாம் விரிவாக பார்க்கலாம். ஸோ அந்த பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாணவிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கிறதான அந்த ஃபவுண்டேஷனோட நிறுவனர் மகாவிஷ்ணு என்பவரை அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அந்த பள்ளியின் தாளாளர், அதாவது பிரின்சிபல் கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் அந்த ஸ்கூலில் வந்து தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார். ஸோ அந்த சொற்பொழிவின் போது அவர் கூறியதான கருத்துக்கள் சர்ச்சையாக வெடித்து கிளம்பி இருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி அவர் என்னதான் பேசினார், அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மகாவிஷ்ணு அவர் தன்னுடைய பேச்சில் மறுபிறவி பற்றி அந்த மாணவர்கள் முன்பாக பேசியிருக்கிறார். ஸோ மறுபிறவின்னு இருக்கு, அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித வாழ்வியலை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார். ஸோ அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷன் தனக்கு நடக்கிறதான ஒரு சில விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையுமே இறைவனால் நடந்தது என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவன் சொல்லாமல் எல்லாமே தன்னால் தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு பெருமை பேச்சை பேச தொடங்கினால் அவனுடைய மறுபிறவி என்பது ஒரு நல்ல மறுபிறவியாக இருக்க முடியாது. அது ஒரு மிகவும் பயங்கரமான கொடுமையான மறுபிறவியாக இருக்கும் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். ஸோ மேலும் அவருடைய பேச்சில் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் கண் தெரியாமல் பார்வையற்றோராக பிறந்திருக்காங்க, நிறைய பேர் கிரிமினல்ஸாக இருக்காங்க. ஏன் கடவுள் வந்துட்டு கடவுள் ரொம்ப இறக்கமுள்ளவராக இருந்துச்சுன்னா, ஏன் கடவுள் எல்லாரையுமே நிறைய விதமாக படைச்சிருக்காரு? பார்வையற்றோராக படைச்சிருக்காரு, கால் ஊனமுற்றோராக படைச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு சில பேர் கிரிமினல்ஸாக இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே போன ஜென்மத்தில் ஒருத்தங்க செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் அவர்கள் இவ்வாறாக பிறந்து கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்று தன்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய பேச்சில் ஒன்று கரெக்டுங்க. அது என்னென்னா, ஒரு ஒரு மனுஷன் வந்துட்டு தாழ்மையாக இருக்கணும், எல்லாமே தன்னால் தான் நடந்ததுங்கிற ஒரு அகங்காரம் அவனிடத்துல இருக்கக்கூடாது. அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்னதான வார்த்தைகள் அப்படின்னா, மறுஜென்ம பிறவி, அந்த பிறவியில் போன ஜென்மத்தில் தப்பு செஞ்சவங்க எல்லாம் கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். அது எப்படின்னா, பார்வையற்றோராக மாற்றுத்திறனாளிகளாக பிறந்து கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்வதில் என்ன லாஜிக் இருக்குது? இன்னைக்கு சர்ச்சையாக வெடித்திருப்பது இந்த பேச்சு தான். அவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து அந்த இந்து மதத்தோடு ஒப்பிட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அதற்கு ஒரு நியாயத்தை பூசியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மாற்றுத்திறனாளிகளாக பிறந்திருக்கிறார்கள், பார்வையற்றோர் இருக்கிறார்கள், கால் ஊனமுற்றோராக இருக்கிறார்கள், இன்னும் பல விதத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான கருத்து. ஸோ இன்றைக்கி இவர் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பள்ளியில், அந்த அசோக் நகர் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறதான தமிழ் ஆசிரியர் இதை எதிர்த்து உடனே எழும்பி நின்று தன்னுடைய எதிர்கருத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். உடனடியாக அவர் அந்த இடத்துல எழும்பி நின்று தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். நீங்கள் என்ன, எப்படி இந்த மாதிரி பேசலாம்? இது வந்து ஆன்மீக சொற்பொழிவா, இல்லை மாணவர்களை மோட்டிவேஷன் கொடுக்கறதான ஒரு சொற்பொழிவா? இது மோட்டிவேஷன் கொடுக்கறது மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் வேறு விதமான கருத்துக்களாக, சர்ச்சையை கிளப்பும் கருத்துக்களாக இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளை கொச்சையாக இழிவுபடுத்தி பேசுவது போல் உங்கள் கருத்து உள்ளது என்பதை அவர் அந்த இடத்திலேயே எழும்பி நின்று இவருக்கு எதிராக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு மிகவும் பாராட்டப்பட வேண்டியதான ஒரு விஷயம்.
இப்படி எழுப்பி நின்று எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்வை திறன் இல்லாதவர். ஸோ அப்படி ஒரு ஆசிரியர் கஷ்டப்பட்டு அந்த இடத்திற்கு முன்னேறி வந்து நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக நின்று ஒரு மனுஷன் இன்னைக்கு பார்வையற்றோராக இருப்பதுக்கு காரணம் அவங்க முன்ஜென்மத்தில் செய்ததான பாவங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அவங்க ஏற்றுப்பாங்க? இது ஒரு கொடுமையான கருத்தாக தெரியவில்லையா? நிச்சயமாக ஒரு யதார்த்தமான மனிதர்களுக்கு இந்த கருத்துக்கள் ஒரு வலியை கொடுக்கும். எனக்கும் அதே வலியை கொடுத்தது. மேலும் அவருடைய பேச்சில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய பேச்சில் அவர் நிறைய என்ன சொல்கிறது, அது ஆன்மீகமாக என்னன்னு தெரியல. இந்தியாவில் முன்னாடி நிறைய குருகுலங்கள் இருந்தது. அந்த குருகுலங்கள் அனைத்தும் என்று மண்ணில் புதைக்கப்பட்டு விட்டது. அது யாருன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் புதைக்கப்பட்டு விட்டதாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ மேலும் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி ஒரு சில மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை சொன்னால் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து செல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மந்திரத்தை உச்சரித்தால் நோய்கள் அற்றுப்போகும். இன்னொரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பொழிய வைக்கலாம். இப்படின்னு நிறைய கருத்து சொல்லிட்டே போகிறாரு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாணவிகளுக்கு படிக்கும் மாணவிகள் முன்பாக இந்த அறிவியல் உலகத்தில் இப்படிப்பட்டதான மூட நம்பிக்கைகள் அப்படின்னா நெருப்பு மழை பொழிய வைக்க முடியும் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது மாணவர்கள் முன்பாக நின்று கொண்டு சொல்லும் கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களா என்று ஒருவர் சிந்திக்க வேண்டாமா? ஏங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் ஓகே தான். எப்படின்னா இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இந்த மகாவிஷ்ணு என்பவர் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய மாநிலங்களில், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பல நாடுகளில் தன்னுடைய சொற்பொழிவை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகிறார். ஸோ இந்த சொற்பொழிவுக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ், இவங்களுக்கு முன்பாக இவர் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய பிரசங்கங்களை இவர் சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, இவர் யாருக்கு முன்பாக நின்று கொண்டு இந்த கருத்துக்களை கூறுகிறார் என்பதுதான் இதில் பார்க்க வேண்டியதான முக்கியமான ஒரு விஷயம். இவர் ஒரு பள்ளியின் மாணவர்கள் முன்பாக நின்று கொண்டு இந்த கருத்தை பேசியிருக்கிறார். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும்? நமக்கு எல்லாருக்குமே நானும் ஸ்கூலில் படிச்சிருக்கேங்க. நானும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், மெட்ரிகுலேஷன் சிலபஸில் படிச்சிருக்கேன். ஸோ இங்கேயும் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இப்படிப்பட்டதான முட்டாள்தனமான லாஜிக் இல்லாமல் பேசினது கிடையாது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ஆங்கர்ஸ், இவங்க எல்லாமே நாங்கள் காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்பொழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எப்படி நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்டதான விஷயங்களை சொல்லி ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ மாணவர்களுக்கு தேவை அறிவியல் சம்பந்தமான ஒரு உரை. அதன் மூலம் அவர்கள் ஊக்கமளிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பார்க்கும் அந்த சேலஞ்சஸ், தங்களுடைய வாழ்க்கையில் தொலைநோக்கு பார்வை பார்ப்பது, வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதை பற்றியதான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக தான் ஒருவருடைய கருத்துக்கள் இருக்க வேண்டுமே தவிர முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை உடைய கருத்துக்கள் மாணவர்கள் முன்பாக பள்ளிகளில் கொண்டு வரக்கூடாது என்பது மக்களுடைய கருத்து. நம்முடைய சேனல்லையும் நானும் அந்த கருத்தை தான் முன்மொழிகிறேன். எந்த மதமானாலும் சரி, எந்த மதம் தொடர்பான ஒரு பள்ளியாக, ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அங்கே மாணவர்களுக்குள் ஒரு மதம் சம்பந்தப்பட்டதான ஒரு காரியத்தை திணிக்கவே கூடாது. ஸோ நாங்களும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே யாருக்குமே எந்த எதையுமே திணிச்சது கிடையாது. அங்கே ஹிந்து மாணவர்கள், எங்களுடைய நண்பர்கள் எங்களோடு படித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில கிறிஸ்டியன் ப்ரேயர்ஸ் நடக்கும் பொழுது வேணும்னா அவங்க கலந்துக்கலாம், வேணும்னா கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேணும்னா கலந்துக்கலாம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போயிட்டு கலந்துக்கலாம். இப்படி தான் சொன்னாங்களே தவிர எங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி ஃபோர்ஸ் பண்ணுற ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தவறு. அத்தகையதான அந்த ஆட்டிடியூட்ஸ், அத்தகையதான பார்வைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த மகாவிஷ்ணு என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா, அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் மனிதனின் மலத்தில் ஊறும்
புழுவாக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று யாரோ சொன்னதாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இதுதான் இது அப்போதன ஒரு மாணவர்கள் முன்பாக சொல்லும்போது, ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது யோசித்து பார்க்க வேண்டாமா? தன்னுடைய தன்னுடைய இவர் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு ஆங்கரா, ஒரு அம்பாசடரா ஒரு மாணவர்கள் நிற்கும் பொழுது தன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எத்தகைய தகுதியுடையவைகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர் யோசித்து பார்க்க வேண்டாமா? அவர் சொல்லும் வார்த்தை ரொம்ப இழிவு சொல்லாக கருதப்பட மாட்டாதா? அந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க. மனித மதத்தில் ஊறும் புழுக்களாக பிறப்பார்களாம். இது எத்தகையதான கருத்து? இந்த உலகத்தில் யாருமே பாவம் பண்ண மாட்டாங்களா? குறிப்பாக இவருடைய பேச்சில் பார்வையற்றோர் முன் ஜென்மத்தில் அவங்க செஞ்ச பாவத்தினால தான் இவங்க இன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க. இப்படி சொல்றதே ஒரு பாவம் தானுங்க. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேசுறது பாவம் இல்லையா? அவரோட மீனிங் வந்துட்டு இவர் பாவம் செஞ்சாரு, அதனால இவருடைய அடுத்த ஜென்மத்தில் இவர் மலத்தில் ஊறும் புழுவாகத்தான் இவர் பிறப்பாரா? எத்தகையதான ஒரு லாஜிக்! இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்டியன் பிலீவர். ஸோ எங்களோட கிறிஸ்தவ முறையில் நிறைய போதனைகள் இருக்குது, நற்போதனைகள் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் மாணவர்கள் சொல்லும் பொழுது, கிறிஸ்டின் மாணவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நீங்கள் கெட்டது பண்ணால் உங்களுக்கு நரகம் கிடைக்கும். இது ரெண்டு தான். சரியா? வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை. நம்ம ப்ரெசென்ட்டாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. இதுக்கு மேலே ஒரு பிறவி இல்லை. இதுக்கு மேலே நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய ஆன்மா என்பது நம்முடைய வாழ்க்கை முறைப்படி நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கேற்றபடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் மோட்சத்திற்கும், தீய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நரகத்திற்கும் சென்றடையும் என்பது ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை. இதில் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் மலத்தில் ஊரும் புழுவாக பிறப்பாய் இப்படிங்கிற ஒரு மோசமான கருத்துக்கள் எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் இல்லை. இன்னைக்கு வந்து இந்த பேச்சை வந்து பிஜேபிக்காரங்க, நிறைய இந்து சம்பந்தப்பட்டதான கட்சிகள் இதை பெருசுபடுத்தி இது ஒரு மதம் சார்ந்ததான ஒரு விஷயமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்துக்கள்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க, அந்த கருத்துக்கள்னா எப்படி சொல்றீங்க? நீங்கள் அந்த கருத்துக்களை பாருங்க. இது வந்து ஒரு நேர்மையான கருத்தா? இது வந்து இன்னைக்குள்ள உலகத்தில் மாணவர்கள் மூலமாக இந்த அறிவியல் காலத்தில் பேச வேண்டிய ஒரு கருத்தா என்பதை நியாயமான எவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு யோசிங்க, நீங்கள் வந்து ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு யோசிங்க. ஒரு மாணவர்கள் முன், அதுவும் ஒரு மாணவிகள் முன் இப்படிப்பட்ட வாங்கி வந்ததை உலகம் இப்படிப்பட்டதான பேச்சுக்கள் தேவையா? அந்த மாணவிகள் முன்பாக இதே மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, மாணவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஆழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு ஆண் தன்னுடைய ஆடையை கழற்றி விட்டு அவர்கள் முன் நின்றால் கூட அவர்கள் அந்த தொலைநோக்கு பார்வையை தான் பார்ப்பார்களே தவிர இந்த ஆணை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னங்க பேச்சுது? ஒரு மாணவிகள் முன்பாக நான் என்னுடைய சட்டை கிடத்தி நிற்பேன், அதனால வந்து உங்களுக்கு எதுவுமே தோணக்கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைப்பது ஒரு ஒரு ஆணுக்கு அழகா? இல்லை அந்த மாணவிகள் முன்பாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நின்று கொண்டிருக்கிறதான ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்பீக்கராக, ஒரு பொறுப்புள்ள ஒரு பிரஜையா, முன்மாதிரியாக மாணவர்கள் முன் நிற்க வேண்டிய ஒரு நபர் இப்படி சொல்வது அது அவருக்கே அழகா என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நிச்சயமாக அவருடைய இந்த கருத்துக்கள் இந்த சமூகத்தில் ஏற்புடையதல்ல. ஸோ இதை வந்து இன்றைக்கி நிறைய பிஜேபிக்காரங்க வந்து கிறிஸ்டியன் போதனைகளோடு சேர்த்து வச்சு கோத்து இதை வந்து ஒரு மதமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதுவும் ஏற்புடையதல்ல. ஸோ இதை வந்து தப்புன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நாம் வந்து அந்த மகாவிஷ்ணு அவரை வந்து மன்னிச்சு விடுறது ஒரு பார்வைங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து நம்ம பெருசுபடுத்தக்கூடாது. அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார், அதை மன்னித்து கண்டிப்பாக அதை விட்டுவிடலாம், அதை கடந்து போய்விடலாம். ஆனால் அந்த நம்முடைய அந்த கருத்தை சமூகத்திற்கு சென்று சேர வேண்டிய அந்த கருத்தை நாம் தெளிவாக எடுத்துரைப்பது அவசியம். அப்படி நம்ம தெளிவாக எடுத்துரைக்கும் பொழுது சமூகத்தை, நம்முடைய தெளிவுள்ள ஒரு பார்வை சமூகத்தை சென்றடையும் பொழுது மேலும் இது போன்ற பேச்சுக்கள் யார் மூலமாகவும் சமுதாயத்தில் வளராது, படராது என்பது உண்மை. அப்படிப்பட்டதான பேச்சுக்களை வருங்காலங்களில் நாம் ஸ்டாப் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஸோ மேலும் இன்னொருவர் இதை போன்ற கருத்தை சமுதாயத்தில், பள்ளிகளில் மறுபடியும் பேசுவதற்கு வழிவகுக்காமல் இருப்பதற்கு இன்று நாம் கொடுக்கிறதான தெளிவுள்ளதான ஒரு பார்வை,
சமுதாயத்திற்கு சொல்லும் செய்தி அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் தான். அதுவும் என்னென்னா, ஸ்கூலில் போய் அந்த பேச்சை அவர் பேசியிருக்கக்கூடாது. தன்னுடைய ஃபாலோவர்ஸ் முன்னால், தன்னுடைய ரசிகர்கள் முன்பாக அந்த பேச்சை அவர் பேசியிருந்தால் இன்றைக்கி யாருமே அதை தப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதை கடந்து போயிருப்பாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மாணவர்கள் அடைய வேண்டிய என்ன சொல்கிறது, கோல்ஸ், அவங்களோட ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. அதை நோக்கி மாணவர்கள் செல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான பேச்சுக்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் திசை திருப்பிவிடக்கூடாது. தங்களுடைய கவனங்களை தங்களுடைய கவனச்சிதறல்களை இப்படிப்பட்டதான பேச்சுக்களின் மூலமாக அவர்கள் சிதறவிடக்கூடாது. தங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வை தங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அறிவியல் பார்வையில் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செலுத்த வேண்டும். தங்களுடைய நம்பிக்கையை மதம் சம்பந்தப்பட்டதான நம்பிக்கையை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அதை நோக்கி பயணிக்கலாம். அவருடைய நம்பிக்கை முறைப்படி அவர்கள் நடந்து கொள்ளலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. பட் ஸ்கூலுன்னு வரும்போது, அவருடைய வாழ்க்கை என்று வரும்போது, தங்களுடைய தொலைநோக்கு பார்வை, தங்களுடைய ட்ரீம்ஸ், இது எல்லாவற்றையும் தங்களுக்கு முன்பாக வைத்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அவர்கள் தொடர வேண்டும் என்பது நம்முடைய சேனல் மூலமாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நாம் சொல்ல வருகிறதான முக்கியமான ஒரு கருத்தாகும். இதை நிச்சயமாக மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இஷ்யூ வெளியே வந்த உடனேயே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். போராட்டம் நடத்தியதான மாணவர் அமைப்பினரை நேரடியாக அந்த பள்ளிக்கே சென்று சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். கடும் நடவடிக்கையும் 3 நாட்களுக்குள் எடுக்கப்படும் என்று அவர் அறிவித்ததை தொடர்ந்து அந்த பள்ளியின் பிரின்சிபல் அவரையும் இன்று இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அசோக் நகரிலிருந்து அவர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியில் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, மேபி அந்த பிரின்சிபல் கூட ஒரு தெரியாமல் இதை செஞ்சுருக்கலாம். அவருடைய எண்ணம் ஒரு நல்ல எண்ணமாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்த அவுட்புட் நடந்தது அவருடைய மனநிலைக்கு எதிரானதாக இருந்திருக்கலாம். ஸோ அவர் தீர விசாரித்து இந்த நபரை பள்ளியில் அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை என்கிற போது அது ஒரு மிகவும் பரிதாபத்துக்குரியதான ஒரு விஷயம்தான். ஆனால் அவரையும் ஆசிரியரையும் நாம் மன்னித்து விடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். ஆனாலும் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் பொழுது அதன்படி அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கும் பொழுது அதற்கு கட்டுப்படுவதும் ஒரு ஆசிரியரின் கடமையாக இருப்பதும் ஒன்றும் தவறில்லை. ஸோ இதில் நியாயமாக அந்த ஆசிரியர்களும் அமைச்சரும் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புவோம். ஸோ இந்த விஷயத்தை இப்போது அந்த மகாவிஷ்ணு அவர் சொன்னதான விஷயத்தை, அவர் மூலமாக நடத்தப்பட்டதான இந்த கருத்தியல் மோதல்களை நாம் கடந்து செல்வது, இதை பற்றி ரொம்ப பேசாமல் அப்படியே இதை கடந்து செல்வது இந்த சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேசாமல் நடக்க போகிறத பற்றி பேசுவோம். நாம் அடைய வேண்டிய லட்சியங்கள் பல, அதை நோக்கி நம்முடைய பயணங்களை நாம் செலுத்துவோம். இப்படிப்பட்டதான சின்ன சின்ன தொந்தரவுகளுக்குள்ளாக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் இது போன்ற தேவையற்ற கருத்துக்களுக்குள் தங்களுடைய முக்கியத்துவங்களை செலுத்தாமல் தங்களுடைய ட்ரீம்ஸ், அவருடைய கனவுகளை அடைவதற்கான அந்த தொலைநோக்கு பார்வையோடு தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள் என்று நம்புகிறோம். நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய சொத்து இந்த மாணவ செல்வங்கள் தான். அவர்கள் வளம் பெற்று வாழும் பொழுது இந்த நாடு வளம் பெற்று நன்றாக இருக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை. அதை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் தொடர்வோம். மாணவ செல்வங்களுக்கு பக்கபலமாக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.